ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஹெம்மிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் மிஷினில் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நாளையிலேருந்து நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இதுக்காக நான் கொஞ்சம் ஹெம்மிங்காக கொஞ்சம் நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஊசியில் டபுளாக நூல் கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த மடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் இந்த முடிச்சு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மடிப்புக்குள்ளே இங்கே நம்ம ப்ளவுஸில் கை ஹெம்மிங் பண்ணுதோன்னா அதுக்குள்ளே அந்த மடிப்புக்குள்ளே அந்த முடிச்சு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் அதே இடத்துல ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டு ஊசியை உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த மடிப்பு உள்ளே விடணும். நீங்கள் மடிப்புக்குள்ளே விட்டு மெயின் கிளாத்தில் லைட்டாக எடுத்து மறுபடியும் மடிப்புக்குள்ளே விடணும். அந்த நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நீங்கள் 2 சைடு பார்த்தாலுமே ஹெம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த பக்கம் பார்த்தாலும் ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் ஹெம்மிங் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு இதில் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கவனமாக பாருங்கள். தைக்கும்போது நீங்கள் லைட்டாக கவனமாக பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். லைட்டாக மெயின் கிளாத்தில் அந்த மடிப்பில் குத்தி உள்ளோடி அந்த மடிப்புக்கு உள்ளோடி ஊசியை விட்டு அந்த மெயின் கிளாத்தில் லைட்டாக தான் எடுக்கணும். ஒரு 4-5 பீஸ் பாருங்கள். எப்படி அந்த ஒரு டாட் மாதிரி தான் வரும், சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான் வெளிப்பக்கத்தில் தெரியணும். இந்த மாதிரி இதுதான் இதை மாதிரி இது வந்தால் தான் ஹெம்மிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஃபுல்லாக நான் தைச்சிட்டு காட்டுதேன் உங்களுக்கு. இது வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுறது நல்லது. ஏன்னா நம்ம ஸ்பீடாக பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து நமக்கு சில நேரம் பண்ண முடியாது. ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல பண்ண முடியாது. அதுக்காக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது. அட்லீஸ்ட் நம்ம ப்ளவுஸ்க்காவது இது பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடு நூல் தெரியாது. அந்த டாட்டு மட்டும்தான், அதுவும் லைட்டாக தான் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சு இதே தான். மடிப்புக்கு கீழோடி எப்போ நீங்கள் முடிச்சு போட்டாலும் அந்த முடிச்சு வந்து மடிப்புக்கு கீழோடி வர்ற மாதிரி குத்திக்குவாங்க. ஸ்டார்டிங்கில் குத்தும்போது குத்திட்டு அதே இடத்துல மறுபடியும் ஒரு குத்து குத்தி நீங்கள் அதை ஒரு முடிச்சு மாதிரி அது விழுந்தால் மட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் குத்தி அதுக்கப்புறம் மடிப்பில் உள்கிளாத்தை குத்தி ஊசி அந்த நூலை எடுத்து ஊசிக்கு மேலோடி விட்டு இதை இழுக்கணும். இந்த தையலுக்கு இந்த டைப்புக்கு மெயின் கிளாத்தில் குத்தி பாருங்கள். மெயின் கிளாத்தில் குத்தி அப்புறம் மடிப்பில் குத்தி அதுக்கப்புறம் மெயின் கிளாத் அப்புறம் மடிப்பு குத்தி ஊசி மேலே அந்த நூலை, அதாவது ஹெம்மிங் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுதோமோ ஹெம்மிங்கில் ஐவுக்கு கட்டும்போது எப்படி அந்த ஊசிக்கு மேலோடி நூலை போடுதோமோ அதே மாதிரி போட்டு இந்த டைப்பை வந்து பண்ணணும். இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நல்ல பக்கம் பார்க்கும்போது அந்த ஹெம்மிங் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் இந்த பக்கத்தில் இது வந்து நூல் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு நகம் பட்டாலோ ஏதாவது ஒன்று பட்டாலோ என்ன ஆயிரும், உடனே அது அந்த நூலை பிடிச்சி இழுக்கும், துணியை பிடிச்சி இழுக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், அந்த ஸ்டிச்சில் வந்து நூல் வெளியே தெரியாததுனால நகம்பட்டு இழுத்தா கூட ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம ப்ளவுஸ் போடுறோம், ஒரு வளையல் பிடிச்சி இழுத்தாலோ அது வந்து இந்த ஸ்டிச்சு வந்து உடனே பிடிச்சி இழுக்கும். அது அந்த ஸ்லீப்பிங் ஸ்டிச்சு வந்து வெளியில் தெரியாததுனால உங்களுக்கு அந்த நம்ம வளையல் பிடிச்சி இழுக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லை. இது ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதில் தையல் வெளியில் தெரியும். இந்த ஹெம்மிங்கு பாருங்கள், நல்ல பக்கத்தில் இப்படி தான் இருக்கும் ஹெம்மிங், சேம் அதே தான். ஆனால் உள் பக்கத்தில் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சு, மூணாவது டைப்பு ஸ்டிச்சு பாருங்கள், டோட்டலி வித்தியாசமாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் இப்போ ரன்னிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மூணாவது ஸ்டிச்சு தான். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்போ 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கல கண்டிப்பாக எல்லோரும் இந்த எப்போ ஸ்பீடாக பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மூணாவது டைப்பு ஸ்டிச்சு. அந்த ரெண்டு டைப்பையும் வந்து ஒரு வேளை நம்முடைய ப்ளவுஸ்க்கோ நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, மற்ற மாதிரி அது அப்படி யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து அப்படி இல்லை, ரன்னிங். இது ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே மெயின் கிளாத்தில் குத்தி மடிப்பில் மெயின் கிளாத்தில் குத்தி மடிப்பில். இதுக்கு முடிச்சோ எதுவுமே போட வேண்டாம். ஆனால் ஒன்று ஒரு 4-5 ஸ்டிச்சு அல்லது 7-8 ஸ்டிச்சு பண்ணோடனே நீங்கள் மறுபடியும் அதில் ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அந்த ரன்னிங் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதான் நம்ம முதல்ல சொன்னல, இப்போ நம்ம போடும்போது வளையல் இழுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுதேன், வளையல் இழுத்தாலோ அல்லது நம்ம நகம் பட்டு இழுத்தாலோ அந்த அந்த நூலில் டக்குனு இப்படி நம்ம கையை கொடுக்கும்போது நகம் பட்டு இழுத்தாலோ இந்த ஸ்டிச்சு வந்து டக்குனு என்னாகும், அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் அப்போ ஒரு தையல் விட்டுட்டு அப்படின்னா ஃபுல்லு ஸ்லீவையும் அது தையலும் விட்டுரும். அதுக்காக தான் ஒரு 3-4-5 ஸ்டிச் 6 ஸ்டிச் போட்ட உடனே ஒரு முடிச்சு போட்டுக்கிடணும். அதே இடத்துல மறுபடியும் முகுத்தி ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த இடம் மட்டும் பிரிந்து போகும். எந்த இடம் பிடிச்சி இழுத்துச்சோ அது மட்டும் வேணால் அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற இடத்துல அறுந்து போக வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 7-8 ஸ்டிச் போட்ட உடனே ரன்னிங் ஸ்டிச்சு போட்ட உடனே மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இதோட மெத்தடு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் எழுதுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன யாருமே இல்லை இதை எனக்கு அதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணுறவங்க, இது வந்து எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா, வெளியில் சின்ன குழந்தைய வச்சுட்டு வெளியில் போய் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை. ஒருவேளை உங்களுக்கு பார்வையில் தெரியலாம் கிளாஸ் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு, தெளிவாக சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி தெளிவாக இல்லையா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
அல்லது ஏதாவது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த டைப் இந்த ஸ்டிச்சுக்கும் அந்த ஸ்டிச்சுக்கும் வித்தியாசம். ஃபஸ்ட்டு டைப்பில் உள்ளதுக்கு ஸ்டிச்சே தெரியாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நம்ம வந்து அதாவது டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டைப்லேயும் உள்ளதான நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி அப்படிங்கிறத மிஷினில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.